ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் மெனு பார்க்க போகிறோம். அதுவும் இன்றைக்கி குட்டி ஸ்பெஷல் சத்து மாவு புட்டு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்றதை பார்த்துடலாம். இந்த புட்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போது கடாய் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கப்பில் இப்போ 2 கப்பு நான் மாவு எடுத்துக்க போகிறேன். சத்து மாவு இது மெடிக்கல் ஷாப்லேயும் ஈஸியாக கிடைக்கும். குட்டீஸ் பால்வாடி படித்தாங்கன்னா அங்கேயுமே கிடைக்கும். இது அடிக்கடி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியானது கூட, வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க. இப்போ நம்ம மாவு எடுத்ததுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்க போகிறோம். உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி தான், ஆனால் தண்ணி நிறைய சேர்த்துடக்கூடாது. அளவாக ஊற்றி தான் பிசையணும். இப்போ நம்ம உப்பையும் மாவையும் போட்டு நல்லா சேர்த்து பிசைஞ்சிக்கிட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சும்மா ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் அந்த மாதிரி தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சிக்கிட்டே இருக்கணும். இப்போ எனக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி பற்றலை. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நான் மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க போகிறேன். இந்த மாவு பார்த்திங்கன்னா பிசையும் போது ரொம்ப சூப்பரான இந்த ஸ்மெல்லு நல்லா இருக்குங்க. ரொம்ப பிடிக்கும் எனக்கு அந்த ஸ்மெல்லு. ஸோ இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். தண்ணி அதிகமாக இருக்கக்கூடாது. தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா புட்டு நல்லா இருக்காது. ஒரு மாதிரி வேக வைக்கும்போது கொலன்னு ஆகிடுன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா இருக்காது. அதனால் தண்ணி லைட்டாக ஊற்றி நான் பிசைஞ்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்திருக்கேன். அதுக்குன்னு ரொம்ப ட்ரையாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. மீடியம் லெவலில் தான் இருக்கணும். இப்போது இது கட்டி இல்லாமல் அடிக்கடி பிசையும் போது அந்த கட்டியை உடச்சி விட்டு தான் நான் பிசைஞ்சிட்ருக்கேன். ஏன்னா அப்போ தான் உதிரியாக வரும். அதுக்காக அப்படி பிசைஞ்சிட்ருக்கேன். அந்த மாதிரி நீங்களும் பிசைஞ்சிக்கோங்க. இது கூட 2 ஏலக்காய் சேர்த்துருக்கேன் வாசனைக்கு. இதை போடும்போது வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால் சேர்த்துருக்கேன். இப்போ அது 2 ஏலக்காய் நல்லா உடச்சி விட்டு ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏலக்காய் தூள் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். என்கிட்ட ஏலக்காய் தூள் இல்லாதனால நான் பச்சை ஏலக்காய் 2 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். இப்போ மாவு பதம் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி பார்த்தோன்னா உருண்டை வரணும், உடச்சி விட்டோன்னா உதிரியாக ஆகணும். இதுதான் மாவோட கரெக்டான பதம். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரெடி ஆகிடுச்சு. ஒரு பக்கம் ஓரமாக வச்சிடலாம். இப்போது இட்லி பாத்திரத்தில் நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி எடுத்து வச்சுருக்கேன். இதை ஃப்ரீ ஹீட் பண்ண போகிறேன். அடுப்பில் வச்சுட்டு ஹீட் ஆகிட்டுருக்கட்டும். அதுக்கப்புறம் தேங்காய் ஃப்ரெஷ்ஷாக உடச்சி எடுத்து வச்சுருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் தேங்காய் ஃப்ரெஷ்ஷாக உடச்சி சேர்த்துக்கோங்க, சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நான் துருவிக்க போகிறேன் தேங்காவை. இப்போ நம்ம புட்டுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ டம்ளர் ஒரு 5 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் பூ துருவி வச்சதை. இப்போ ஒவ்வொரு டம்ளர்லேயும் சேர்த்துக்க போகிறேன். என்கிட்ட செய்கிறதுக்கு அந்த கொலா புட்டு கிடையாது, அதனால் நான் டம்ளரில் தான் செய்ய போகிறேன். டம்ளரில் செஞ்சாலும் ரொம்ப சூப்பராக தான் இருக்கும். அதுக்காக நான் எப்போயுமே இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கொலா புட்டு இல்லை அப்படின்ட்டு நம்ம புட்டு செய்ய முடியாது அப்படிங்கிறதுலாம் கிடையாது. நம்மளுக்கு இருக்க பொருளை வச்சு நம்ம அதில் யூஸ் பண்ணி நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ எல்லாத்துலேயுமே தேங்காய் ஒவ்வொன்றுலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்குவோம். ஃபஸ்ட்டு ஒரு லேயர் போட்டு கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ரொம்பவுமே அழுத்தக்கூடாது, அழுத்தி போடக்கூடாது. இப்போ மாவு சேர்த்து போட்டுக்கிறேன். மாவு பாருங்கள் எவ்வளோ நல்லா உதிரியாக சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நம்ம பிசைகிறதுல தான் இந்த மாவோட பதம் நல்லா வரும். இப்போது இதில் மாவு சேர்த்துக்கலாம். மாவு பார்த்திங்கன்னா டம்ளர் ஃபுல்லாக சேர்க்க வேண்டாம். தேங்காய் மேலே ஒரு லேயர் போடணும். அதுக்கு கொஞ்சமாக விட்டுட்டு மாவு சேர்த்துக்கணும். இப்போது இதே மாதிரி எல்லா டம்ளர்லேயும் நான் ஃபில் பண்ணிக்கிறேன். எல்லா டம்ளர்லேயுமே நான் சேர்த்துக்கிட்டேன். நான் எடுத்த அந்த 2 கப்பு மாவு இந்த 5 டம்ளருக்கு கரெக்டாக இருந்தது. இதுக்கு மேலே இப்போ தேங்காய் பூ துருவலை நம்ம சேர்த்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்துக்குமே சேர்த்து எடுத்துக்கிறேன். எல்லா டம்ளர்லேயும் சேர்த்து முடிச்சிட்டோம். புட்டுக்கு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. நான் மாவு ரெடி பண்ணும்போதே இட்லி பாத்திரத்தை இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். இப்போது தண்ணியும் சூடாகிடுச்சு. இந்த பிளேட் மேலே நாம் எல்லா டம்ளரையும் சேர்த்துக்க போகிறோம். குழந்தைங்களுக்குன்னு செய்யும்போது தேங்காய் அப்போ ஃப்ரெஷ்ஷாக உடச்சி நல்லா அந்த மாதிரி தேங்காய் பூ நல்லா துருவி சத்து மாவில் சேர்த்து இந்த மாதிரி புட்டு செஞ்சு கொடுங்க, ரொம்ப நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சத்து மாவில் பாதாம், பிஸ்தா இந்த மாதிரி பருப்பு வகைகளும், அது மட்டும் இல்லாமல் திணை வகைகள் எல்லாமே சேர்த்துருக்கு. ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு சாப்பிட்டோன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க.
டம்ளர்லாம் சேர்த்து நாம் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா புட்டு ரெடி ஆகிடும். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. எடுத்து வச்சுருக்கேன் டம்ளர் எல்லாமே. இந்த புட்டு செய்கிறதுக்கும் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் தான் டைம் எடுக்கும். ரொம்ப டைம் எல்லாம் ஆகாது. நம்ம தேங்காய் துருவுறதுக்கும் மாவு ரெடி பண்ணுறதுக்கு மட்டும்தான் ஒரு 5 நிமிஷம் டைம் எடுத்துக்கும். இந்த 5-10 நிமிஷத்துலேயே நம்ம சூப்பராக ஒரு சிம்பிளாக ஒரு டேஸ்டியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். நம்ம புட்டு ரெடியானதுமே இப்போ பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு நம்ம ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணால் போதும். ஏன்னா சூட்டோடையே நம்ம போட்டு தட்டினோன்னா அது வந்து கொஞ்சம் உடைஞ்சி விழ சான்ஸ் இருக்குது. அதனால் ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணி இந்த மாதிரி டம்ளர்லாம் கவுத்து போட்டு லைட்டாக ஒரு ஸ்பூன் எடுத்து ஒரு 2 தட்டு தட்டிட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணோன்னா ரொம்ப ஈஸியாக வந்துடும். உடையவே உடையாது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருதுன்னு. இது சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோ ஒரு அருமையான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. பாருங்கள் டம்ளரில் பாருங்கள் ஒட்டவே இல்லை. ரொம்ப ஈஸியாக வந்துடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஒரு கேக் மாதிரி இருக்குல்ல, டம்ளர் கேக் மாதிரி இருக்குது. இது குட்டீஸ்க்கு மட்டும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அடிக்கடி அவங்களா கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இது செஞ்சு கொடுங்க அப்படின்னு. ரொம்ப ஹெல்த்தியான விஷயத்தை நம்ம அடிக்கடி செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக உடையுது பாருங்கள். நம்ம மாவு பிசைஞ்ச விதமும் இந்த தேங்காய் இதெல்லாமே சேர்ந்ததுனால தான் இவ்வளோ ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்குது. இதுக்கு தேவையான விஷயமே ஏலக்காய், தேங்காய் பூ துருவல், சத்து மாவு இவ்வளோதாங்க, வேறு எதுவுமே இல்லை. நீங்கள் வேணும்னா மாவு பிசையும் போது தேங்காய் தண்ணி கூட ஊற்றிக்கலாங்க, இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்படி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஜஸ்ட்டு ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்டை நம்ம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஸோ ப்ளீஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டையும் எப்பயும் கொடுத்துக்கிட்டே இருங்க. இந்த புட்டுக்கு சைட் டிஷ் வந்து நான் முட்டை வச்சுருக்கேன், மாம்பழம் வச்சுருக்கேன், வாழைப்பழமும் சாப்பிட்லாம். வாழைப்பழம் இல்லாதனால நான் இது மட்டும்தான் வச்சுருக்கேன். இதோட சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. ஸோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பை, டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.